இன்கம் வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்காமல் இருக்கணும். அப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ மேலே ஏறி இறங்கினாலும் எனக்கு மாதம் மாதம் வர தொகையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் ஒரு 25 லட்சம் ரூபாவை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு எஸ்டபிள்யூபியில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% வட்டின்னு கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,500 வந்து மாதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுமா அப்படின்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினாலோ இறங்குனாலோ என்னுடைய வர வட்டி வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்குமானா இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் விட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9% இல்லை 12% கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 5 வருஷ முடிவில் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ரெகுலர் இன்கம் வந்திருக்கும். ப்ளஸ் நீங்கள் போட்ட இந்த 25 லட்ச ரூபா அட்லீஸ்ட் ஒரு 30 லட்ச ரூபாவாவது மாறி இருக்கும். ஸோ